இலங்கை வரலாற்று முதல் முறையாக இனவாதம், பேரினவாதம் கீழே போயிருக்கிறது, தரைக்கு அடிக்கலே போயிருக்கிறது. முழுமையாக நீங்க விட சொல்லவில்லை. ஏன் கஜேந்திரகுமார் தரப்பு உங்களுடன் இணையவில்லை, அதற்கான கோரிக்கையை நீங்கள் முன்வைக்கவில்லை என்று அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் குறிப்பிட்டார். இன்று யாராவது அண்டர்கோட சேனாவை கேட்கிறீர்களா? நீங்களாம் கேட்கிறீர்களா? ஏன் சொன்னதை செய்யவில்லை கேட்கிறீர்களா? ஏன் மறதியில் கேட்கிறீர்களா? 22 மாதங்கள் ஆகிவிட்டவே. யாழ்ப்பாணத்துக்கு வருகிறாரே, மக்கள் செல்வி எடுக்கிறீர்களே. கட்டமைப்பு ரீதியிலான மாற்றம் என்பதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான வாக்குறுதி. அது தற்பொழுது எந்த ஒரு கட்டத்திலும் அடுத்த கட்டத்தை அடைந்ததாக இல்லை. ஆனால் மேடை அமைக்கப்பட்ட உடனே தான் தெரிகிறது, அரசு தரப்பில் அல்ல, எதிர்கட்சி தரப்பில் அல்ல, தமிழ் தரப்பில், தமிழ் பேசு தரப்புக்குள்ளேயே எவ்வளவு பேர் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள், வயிற்றெரிச்சல் கொண்டவர்கள், பொறாமை கொண்டவர்கள், அறிவிலிகள், தற்கொலைகள், முட்டாள்கள், எதுவுமே தெரியாதவர்கள் எல்லாம் ஆளுகள் கருத்து தெரிவிக்கிறார்கள், ஆளுக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேன காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த அரசியலமைப்புக்கான இடைக்கால வரைவை சகல தரப்புகளும் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அந்த நேரமே அதற்கு இப்ப சரியான விமர்சனங்கள் இருந்தன. அதனை விமர்சித்து விட்டு இன்று ஒன்று சேர்ந்திருப்பது என்பது எந்த வகை? அந்த இடைக்கால அறிக்கை என்பது முடிந்த முடிவு அல்லவே. அது என்ன, பகவத்கீதையா, பைபிளா, திருக்குறானா, அல்லது என்ன புத்த தம்மமா, தம்ம போதனையா? இல்லையே, மாட்டலாமே, பிரச்சனை இல்லை. வெள்ளபத்தையில் கோல்ட் ரோட்டிற்கு அருகாமையில் தொடர்மாடி அடுக்குமனைகள் விற்பனைக்கு. வாங்குவதற்கு இன்றே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் கனவு இல்லங்களை கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்தில் அமைத்திட, சொத்துக்களை வாங்க விற்க ராயல்டி கன்ஸ்ட்ரக்ஷன். வணக்கம், இது களம், மாற்றத்துக்கான குரல். தமிழ் கட்சிகள், தமிழ் பேசும் கட்சிகளாக ஒன்றிணைந்து ஒரு கூட்டணியை அமைத்திருக்கின்றார்கள். நாட்டின் தற்பொழுதைய அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்றதா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. இந்த விடயங்கள் தொடர்பில் பேசிக் கொள்வதற்காக தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகரேசன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். வணக்கம். 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 தற்பொழுது இந்த அரசாங்கத்தினுடைய போக்கு எப்படி ஒன்றாக இருக்கின்றது? கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்றதா? அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 22 மாதங்கள் ஆகி இருக்கின்றன. என்னை பொறுத்தவரையிலே 30 மாதங்கள் ஆக வேண்டும் என்று நினைக்கிறேன். அதாவது 2.5 வருடங்கள் ஆக வேண்டும் என்று நினைக்கிறேன். அது வரைக்கும் அரசாங்கத்துக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்போம். 30 மாதங்களுக்கு பிறகும் ஞாபகப்படுத்தும் தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அதுக்காக அந்த அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறுமானால் ஜனநாயக ரீதியாக போராட வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுவோம் என்றும் நான் நினைக்கிறேன். கட்டமைப்பு ரீதியிலான மாற்றம் என்பதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான வாக்குறுதி. அது தற்பொழுது எந்த ஒரு கட்டத்திலும் அடுத்த கட்டத்தை அடைந்ததாக இல்லை அல்லவா? நீங்க குறிப்பிடுவதற்கு 8 மாதங்கள் சிஸ்டம் சேஞ்ச், கட்டமைப்பு மாற்றம், சிஸ்டம் சேஞ்ச் இது அரசாங்கம் சொல்கிறது, சொன்னது. ஆனால் இன்று சிஸ்டம் சேஞ்ச் இதுவரை நடைபெறவில்லை. இன்னும் 8 மாதங்கள் தானே சொன்னது. எனது கணக்கு 8 மாதங்கள் கணக்கு இருக்கிறது. எனது கணக்குப்படி 30 மாதங்கள் ஆவதற்கு 8 மாதங்களுக்கு தொடர்ச்சியாக ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்போம். ஞாபகம் வராவிட்டால் 8 மாதத்துக்கு பிறகு அரசாங்கம் மக்கள் போராட்டங்களை தெற்கிலும், வடக்கிலும், கிழக்கிலும், மலையத்திலும் எதிர்நோக்க வேண்டி வரும். மக்கள் பொறுமை இழப்பார்கள். தமிழ் பேசும் கட்சிகளாக ஒன்றிணைந்து ஒரு கூட்டை உருவாக்கி அன்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பை வைத்திருந்தீர்கள். என்னென்ன விடயங்களில் கூட்டாக இணைந்து செயற்பட முடியுமோ அந்தந்த விவகாரங்களில் நாங்கள் கூட்டாக ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்று இதுவரைக்கும் ஏதாவது முடிவு எடுத்திருக்கின்றீர்களா? என்னென்ன விடயங்களில் கூட்டணி? விஷயத்தை தெளிவாக சொல்லிவிட வேண்டும். என்னவென்றால், அன்று 13ஆம் தேதி கொழும்பிலே அறிவிக்கப்பட்டது ஒரு கூட்டணி அல்ல, தேர்தல் கூட்டணி அல்ல. கூட்டணி என்றால் பொதுவாக அது ஒரு தேர்தலை மையப்படுத்திய அரசியல் கட்சிகளின் கூட்டாகத்தான் கருதப்படுகிறது. அப்படி தமிழில் அர்த்தப்படுகிறது. ஆகவே அந்த கூட்டணி அல்ல, இது ஒரு மேடை, பிளாட்ஃபார்ம், மேடை என்று எடுத்துக் கொள்ளுங்கள். அதாவது பொது நோக்குக்காக குறைந்தபட்ச அடிப்படையிலே, காமன் மினிமம் புரோகிராம், பொது குறைந்தபட்ச அடிப்படையிலே 6 தமிழ் பேசுகின்ற மக்களை பிரதிநிதிப்படுத்துவதாக நினைக்கும் கட்சிகள் இணைந்து ஒரு மேடை அமைத்து அரசாங்கத்துக்கும் எதிர்கட்சிக்கும் நாட்டு ஏனைய தலைமைகளுக்கும், சமூக தலைமைகளுக்கும், சர்வதேச சமூகத்துக்கும் தமிழ் பேசும் மக்களின் தீராத அபிலாஷங்களையும் எதிர்பார்ப்புகளையும் ஒரே இலங்கைக்குள்ளே, பிரிவினா இலங்கைக்குள்ளே பெறுவதற்கான சாத்தியப்பாடுகளை அறிக்கை முகமாகத்தான் இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மேடை அமைக்கப்பட்ட உடனே தான் தெரிகிறது,
அரசு தரப்பில் அல்ல, எதிர்கட்சி தரப்பில் அல்ல, தமிழ் தரப்பில், தமிழ் பேசும் தரப்புக்குள்ளேயே எவ்வளவு பேர் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள், வயிற்றெரிச்சல் கொண்டவர்கள், பொறாமை கொண்டவர்கள், அறிவிலிகள், தற்கூறிகள், முட்டாள்கள், எதுவுமே தெரியாதவர்கள் எல்லாம் ஆளுகள் கருத்து தெரிவிக்கிறார்கள், ஆளுக்கால் கருத்து தெரிவிக்கிறார்கள். மேடை அமைத்து எமக்குத்தான் ஏன் அமைத்தோம் என்று தெரியும். அமைத்து ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் முடியறதுக்குள்ளே பலர் மேதாவிகளைப் போல, அறிவாளிகளைப் போல, பேஸ்புக்கில் பார்த்தா பேஸ்புக் பேராசிரியர்களாக உணர தொடங்கி இருக்கிறார்கள். இது அப்படி அல்ல, இது அரசியல் கூட்டணி அல்ல. தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். என்றால் கூட்டணி என்றால் தேர்தலில் போட்டியிட வேண்டும். இந்த 6 கட்சிகளுக்குள்ளே சில கட்சிகள் ஒரு நாளும் கூட்டணியை அமைத்து தேர்தலிலே போட்டி போட மாட்டார்கள், போட்டி போட முடியாது. தெளிவாக சொல்லி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், முடியாது. கூட்டணி என்று சொன்னால் இந்த மேடைக்குள்ளே இருக்கும் ஒரே உடையாத உறுதியான கூட்டணி தமிழ் முற்போக்கு கூட்டணி தான். ஜனநாயக மக்கள் முன்னணி, தொழிலாளர் தேசிய முன்னணி, மலையக மக்கள் முன்னணி ஆகிய 3 கட்சிகளும் இணைந்து 2015ஆம் வருடம் அமைத்த கூட்டணி 12 வருடங்களாக உறுதியாக ஏதோ முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. வேறு கூட்டணி கிடையாது. இது மேடைத்தான். விஷயத்துக்கு வாருங்க. இல்லை, நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் இது ஒரு தேர்தல் கூட்டணி இல்லை என்பதில், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் கூறுவது போன்று சில விடயங்களில் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான ஒரு தளம் மேடை. ஆனால் அந்த தளம் என்னென்ன விடயங்களை முன்னெடுக்க போகின்றது என்பது தொடர்பில் இன்னும் பேசவில்லை. இல்லை, பேசியிருக்கிறோமே, சொன்னோமே நாங்கள் அன்று. ஏறக்குறைய 15-16 விஷயங்களில் நாங்கள் உரைவை ஏற்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்று தெளிவாக 3 விஷயங்களை அறிவித்தோம். ஒன்று அரசியலமைப்பு, புதிய அரசியலமைப்பு. 2வது 13ஆம் திருத்தம், மாகாண சபை தேர்தல். 3வது வடக்கிலும் கிழக்கிலும் மழை எதிர்க்கக்கூடிய காணி பிரச்சனை. 3 முதன்மை பிரச்சனைகள். இப்பொழுது அரசியலமைப்பு என்று சொல்லும் பொழுது நண்பர் அடரகுமார் சாநாயக்க தெளிவான முறையிலே நாட்டுக்கு அறிவித்திருக்கிறார். கடந்த நல்லாட்சியின் போது நடைபெற்ற அந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் முடிவு பெறவிட்டாலும் கூட ஒரு இடைக்கால அறிக்கை அன்று தயாரிக்கப்பட்டது. அந்த தயாரிப்பிலே அனுரகுமார் சாநாயக்க பங்களித்தார். அந்த வழிகாட்டுகளில் அமர்ந்திருந்தார். சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு அருகில் தான் வந்திருப்பார். நானும் அவரும் அடுத்தடுத்த ஆசனம். ஆகவே அவர் என்ன சொன்னார் என்றால், தேர்தலுக்கு முன்னாலே நாங்கள் அரசாங்கம் அமைப்போமானால் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்க மாட்டோம், மாறாக விட்ட இடத்திலிருந்து, இடைநிறுத்தப்பட்ட இடத்திலிருந்து, இடைக்கால அறிக்கை அடிப்படையில் இருந்து அவர் சொன்னார். சரிதானே, இது நியாயமான கருத்து. மீண்டும் ஆரம்பமான இடத்துக்கு சென்று காலத்தையும் வளத்தையும் வீணடிக்காமல் தெளிவான முறையிலே விட்டெடுத்த அனுபவம் சொன்னார். சரிதானே, சரியான கருத்து. அது அங்கே மக்கள் மட்டும் சொல்லவில்லை. எனக்கு மனோ கணேசனுக்கு அனுரகுமார் சாநாயக்க தனிப்பட்ட முறையிலே கூறியிருக்கிறார். இன்னும் பலரை கூறியிருக்கிறார். அவர் நண்பர் தானே, எனக்கு சொல்லியிருக்கிறார், மறுக்க முடியாது. ஆகவே இன்னும் அந்த செயல்பாடு முன்னெடுக்கப்படவில்லை. அரசியலமைப்பு குழு அமைக்கப்படவில்லை, பேச்சுவார்த்தைக்கு ஆரம்பிக்கப்படவில்லை, செயல்பாடு முன்னெடுக்கப்படவில்லை. ஆகவே அனுர அதை செய்யுங்கள் என்று உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். அது ஒன்று. அடுத்தது மாகாண சபை தேர்தலை பொறுத்தவரையிலே அது இந்த காலம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே, அது பிறகு கோட்டா அரசாங்கத்திலே, கடித அரசாங்கத்தில் எல்லாம் நடைபெறவில்லை. நாங்கள் அரசாங்கம் இருந்தாலும் கூட எங்களை மீறி அந்த அரசாங்கத்திலே தலைவர்கள் ஒத்தி வைத்தார்கள். அதை ஏற்றுக்கொள்கிறோம். சிறுபான்மை கட்சிகளை மீறி நடந்தது. ஆனாலும் கூட நடந்தது. இந்த அரசாங்கம் சிஸ்டம் சேஞ்ச் சொல்றார்கள். சிஸ்டம் சேஞ்ச் சொன்னீர்களே, சிஸ்டம் கட்டமைப்பு மாற்றம், ஏனையோர் செய்த பிள்ளைகளை செய்ய மாட்டோம் சொன்னவர்கள் தானே இவர்கள். அதையும் சொன்னவர் என்ன சொன்ன என்றால், தாங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரே வருடத்துக்குள்ளே மாகாண சபை தேர்தல் நடத்துவோம் என்று சொன்னார்கள். நடத்தவில்லை. ஆகவே நீங்க சொன்னீர்கள், மக்களுக்கு சொன்னீர்கள், எனக்கும் சொன்னீர்கள், செய்யுங்கள் என்று ஞாபகப்படுத்துகிறோம். 2வது. 3வது, வடகிழக்கிலும் மலையத்திலும் காணி பிரச்சனை என்று கொழுந்து விட்டு எறிகிறது. வடகிழக்கிலே பாருங்கள், யுத்தம் இல்லை, போர் இல்லை, கொடுத்து விட்டது. புலிகளும் இல்லை,
அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. போர் காலத்திலே ராணுவ முகாம்களை சுற்றி இருக்கும் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டன. ஒரு போர் ஏற்றுக்கொள்ளவிட்டாலும் கூட போர் என்ற போர் தந்திரத்தில் ஒரு நியாயப்பாடு இருக்கிறது. போரில்லை தானே நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். நல்லாட்சி காலத்திலே கடைசோ நிலங்கள் விடுவித்தோம். உங்களுக்கு தெரியும், கடைசோ நிலங்கள் விடுவித்தோம், நல்லாட்சி கடை விடுவித்தோம். இன்னும் விடுவிக்கப்பட்ட நிலங்கள் இருக்கின்றன, விடுவீங்கள் சொல்கிறோம். அது மட்டுமல்ல, பொருள் ஆராய்ச்சி திணைக்களம், தொல்லை பொருள் ஆராய்ச்சி திணைக்களம், அது தொல்லை அந்த திணைக்களம், அப்பிறகு மகாவலி அதிகார சபை மற்றும் அந்த வனஜீவி வனவிலங்கு திணைக்களங்கள் எல்லாம் ஏதோ காரணங்களை சொல்லி வடகிழக்கிலே தமிழ் பேசும் மக்களை, தமிழ் மக்களை, முஸ்லிம் மக்கள் இடங்களை எல்லாம் கட்டுப்பாட்டு வைத்திருக்கிறார்கள். வடக்கிலே கரையோரங்களிலே ராணுவ வீரர்கள் எல்லாம் வாசஸ்தலங்களை கட்டி, விடுதிகளை கட்டி ஒட்டோல் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள், பண்ணைகள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள், விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இடங்கள் எல்லாம் உயிரோடு விடுவிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, மலையகத்திலே தரிசு நிலங்களை பயிரிடப்பட்ட தரிசு நிலங்களை எல்லாம் மலையக தோட்டத்தில் வசிக்கும் மலைய தமிழ் மக்களுக்கு வழங்குவதாக அனுரகுமாராவின் அரசாங்கம் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் முதல்ல தேர்தலுக்கெல்லாம் முன்னாலேயே ஹட்டன் பிரகடனம் என்ற பிரகடனத்தை வெளியிட்டு சொன்னார்கள். அந்த காலகட்டத்தில் தமிழ் கூட்டணியா நாங்கள் மலையக சாட்டர் என்ற ஒரு பிரகடனத்தை வெளியிட்டோம். அதை போட்டியாக வெளியிட்டார்கள் அவர்கள். பிரச்சனை இல்லை, நாங்கள் ஆட்சிக்கு வரவில்லையே, அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அதிலே தெளிவான தரிசு நிலங்களை எல்லாம் மலைய மக்களுக்கு, தோட்டத்தை வாழ்கிற மக்களுக்கு தருவதாக சொன்னார்கள். குடும்பங்கள் பெருகிவிட்டன, குடும்பம் அங்கத்தில் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. ஆகவே புதிய வீடுகள் தேவை. வீடுகள் இல்லாத ஏழைகள், வீடில்லா மக்கள், அப்பாவி மக்கள் தரிசு நிலங்களில் குடிசைகளை போட்டால் தோட்ட முகாமைத்துவம் அடித்து நொறுக்குகிறார்கள், வன்முறை காட்டுகிறார்கள். ஒருத்தரே பலமுறை நடந்திருக்கிறது. பாராளுமன்றத்தில் கூச்சிலிட்டு குரல் எழுப்பி போலீஸ் அமைச்சரை அழைத்து மாநாடு நடத்தினேன், நான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதையும் அனுர சொன்னீர்களே, செய்யுங்கள், ஞாபகப்படுத்துகிறோம். ஆகவே புதிய அரசியலமைப்பு, மாகாண சபை, காணி ஆகிய மூன்றையும் தமிழ் பேசும் மக்களுக்காக சொன்னதை செய்யுங்கள் என்று சொல்வது என்ன தப்பு இருக்கிறது? அதுக்குதான் முதவேடை. ஆனால் ரணில் விக்ரமசிங்க, மைத்ரிபால சிறிசேன காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த அரசியலமைப்புக்கான இடைக்கால வரைவை சகல தரப்புகளும் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அந்த நேரமே அதற்கு இப்ப சரியான விமர்சனங்கள் இருந்தன. அதனை விமர்சித்து விட்டு இன்று ஒன்று சேர்ந்திருப்பது என்பதை எந்த வகையில்? யார் விமர்சித்தது? டிடிஎன்ஏக்கள் இருக்கின்ற டெலோவாக இருக்கலாம், புலட்டாக இருக்கலாம், தமிழரசு கட்சிகள் கூட அவ்வாறான குழப்பங்கள் இருந்தன. அதெல்லாம் சம்பந்தனும் சுமத்திரனும் எடுத்த முடிவு என்று நேரடியாக தெரிவிக்கப்பட்டது. இன்று அவர்கள் 2 பேரும் நேரடியாக நாடாளுமன்றத்துக்கு கிடையாது. ஆனால் இன்றும் அதே வரைவை கொண்டு வருவதற்காகத்தான் நாங்கள் ஒன்றிணைந்திருக்கின்றோம், பேச கொள்கின்றோம் என்றால் அது தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற செயற்பாடு இல்லையா? இல்லை, அது இறுதி முடிவு அல்லவே. இல்லை, நீங்கள் அன்றகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டது அந்த வரைவின் இடைக்கால வரைவிலிருந்து அங்காட் செல்வோம் என்பது. நீங்கள் அந்த குறிப்பிட்டது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அத்தகைய ஒரு புதிய அரசியலமைப்புக்கான ஒரு சபை அமைக்கப்பட்டால், அதிகாரப்பூர்வமான பாராளுமன்றத்தை அமைக்கப்பட்டால், கடந்த காலங்களில் அமைக்கப்பட்டால், சபையில் அமர்ந்து நாங்கள் உரையாடுவோம், கலந்து பேசுவோம். அந்த இடைக்கால அறிக்கை என்பது முடிந்த முடிவு அல்லவே. அது என்ன, பகவத்கீதையா, பைபிளா, திருக்குறானா, அல்லது என்ன புத்த தம்மமா, தம்ம போதனையா? இல்லையே, மாற்றலாமே, பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த விடயம் தொடர்பில் ஒரு மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கிடம் இருக்கின்றது. இல்லை, இருக்கிறது, பிரச்சனை இல்லை, முடிந்த முடிவு அல்லவே. இன்னும் புதிய இன்றைய காலகட்டத்தை மாதிரி புதிய பல யோசனைகளை முன்வைக்கலாம், பிரச்சனை இல்லை. முதலிலே அந்த இயந்திரம், மெக்கானிசம், அந்த வழிகாட்ட குழு, அரசியல் செயல்பாடு ஆரம்பிக்க வேண்டும். அதை ஆரம்பிக்காமல் வைத்துவிட்டு பல நொண்டிச்சாட்டுகளை சொல்லக்கூடாது. இன்று யாராவது அன்றகோரசானாவை கேட்கிறீர்களா? நீங்கள்லாம் கேட்கிறீர்களா? ஏன் நீங்க சொன்னதை செய்யவில்லை கேட்கிறீர்களா? ஏன் மறதியில் கேட்கிறீர்களா? 22 மாதங்கள் ஆகிவிட்டவே. யாழ்ப்பாணத்துக்கு வருகிறாரே, மக்கள் செல்ஃபி எடுக்கிறீர்களே, காலையில் 5 மணிக்கு எழுந்து அரைக்கால் சாட்டை போட்டுக்கொண்டு தெருவில் நடக்கிறாரே, ஒரு சிறு கூட்டம், 10 பேர், ஒரு சிறு கூட்டம். இல்லை, மக்கள் கேட்கலாம் தானே, மக்கள் நண்பர் தானே அவர், கேட்கலாம். ஐயா, நீங்கள்
அரசியலமைப்பு தாருங்களே. ஏனென்றால் இது காரணம் ஒன்று இருக்கிறது. மக்கள் போராடுகின்றார்கள். யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, வவுனியா என பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் இடம்பெறுகின்றது. அனுர அரசாங்கம் போராட்டங்களின் மூலம் ஆட்சிக்கு வந்ததை தவிர அந்த போராட்டங்களை கண்டுகொள்ளவில்லை. ஆம், நான் ஒரு காரணம் சொல்ல பாருங்கள். ஏனென்றால் இதை புத்தி உள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமன காழ்ப்புணர்ச்சி காரணமாக, பொறாமை காரணமாக, அரசியல் நோக்கிலே எங்கள் மேடையை குறித்து கேவலமாக பேசுகின்றவர்கள், எழுதுகின்றவர்கள் சில புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இதில் பொன்னான வாய்ப்பு. ஏனென்றால் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக இனவாதம், பேரினவாதம் கீழே போயிருக்கிறது, தரைக்கு அடியிலே போயிருக்கிறது. முழுமையா நீங்க விட சொல்லவில்லை. கீழே தரை விரிப்பு கீழே, காப்பெட் தரை விரிப்பு கீழே போய்விட்டது. அது மேலெடுப்பவில்லை. கடந்த காலத்தில் எங்களை புதிய அரசியலமைப்பு கூட்டு நல்லாட்சி காலத்தில் ஏன் தோல்வி எடுத்து செய்ய முடியவில்லை? காரணம், ராஜபக்சர்களின் இனவாதம் மேலெழுந்து விட்டது. எழுந்து அதை குழப்பி விட்டார்கள். பிரபாகரன் ஆயுதத்தினால் பெற முடியாதவையை தமிழ் தலைவர்கள் பேச்சுவார்த்தை பெறுகிறார்கள் சொல்லி இனவாதத்தை மூடி விட்டார்கள். இன்று அப்படி அல்ல. அன்ற சொல்கிறாரே இனவாதம் வேண்டாம் என்று சொல்கிறாரே. அப்படி தெரியவில்லை அல்லவா? இன்று கூட யாழ்ப்பாணத்தில் தையிட்டி விகாரையின் முடிவுகள் அனைத்தையும் விகாராதிபதி தான் எடுக்கின்றார், அரசாங்கம் எடுப்பது கிடையாது. ஆகவே இனவாதம் இல்லை என்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா? தமிழர்கள் நான் சொல்கிறேன் என்றால் எனக்கு உண்மை தெரியும். பொதுவாக தமிழ் மக்கள் மத்தியில் அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது அல்லவா? இந்த அரசாங்கத்திற்கே ஆட்சியின் கீழே இனவாதம் கடந்த காலங்களை போல இல்லை என்று நினைக்கிறார்கள். தமிழ் பேசும் மக்கள் நினைக்கிறார்கள், பொதுவாக நினைக்கிறார்கள். அதனால சொல்கிறேன், எனக்கு தெரியும். இல்லை, எனக்கு இல்லை என்பது இல்லை என்று எனக்கு தெரியும். இல்லை என்று எனக்கு தெரியும். இரண்டாவது, நீங்கள் 13வது திருத்தம் மாகாண சபை பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். நான் சொல்லிப்படுத்தி விடுகிறேன். ஏனென்றால் ஆகவே புதிய அரசியலமைப்பு என்றால் பாருங்கள் வைஷ்ணவ், புதிய அரசியலமைப்பு என்றால் அது பாராளுமன்றத்திலே 3 பெரும்பான்மை பெற வேண்டும். மக்கள் மத்தியிலே பொதுஜன வாக்கெடுப்பு போக வேண்டும். 2 சாத்தியம் இருக்கிறது அல்லவா? பாராளுமன்ற 159 பேர் அனுரகுமார் சாணாக்காவின் எம்பிக்கள் இருக்கிறார்கள். நான் கை தூக்குவோம். ஆகவே 200 பேர் கை தூக்கி ஒரு புதிய அரசியல் கொண்டு வரலாம். மக்கள் வெளியிலே இனவாதம் இல்லை என்று அவர் சொல்வாரே, ஆனால் பொதுஜன வாக்கெடுப்பு வெல்லலாம், அபிப்பிராய வாக்கெடுப்பு வெல்லலாம். ஆகவே இது பொன்னான சந்தர்ப்பம். இதுக்கு முன்னால் இருக்கவே இல்லை. அப்படி சந்தர்ப்பம் இருக்கவே இல்லை. ஆகவே சந்தர்ப்பத்தை அன்று தவறவிட்டுக் கூடாது என்று தான் நாங்கள் மேடை அமைத்து அவர் நோக்கி புதிய அரசியலமைப்பை கொண்டு வாருங்கள், தேசிய பிரச்சனைக்கு நிரந்தரமான ஸ்திரமான முடிவான தீர்வை கொண்டு வாருங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். இது தப்பா? உங்களுடைய இரண்டாவது கோரிக்கை என்பது அனுரவனுடைய 2.5 வருட கால ஆட்சி முடிவடைய போகின்றது. இன்னும் ஒரு 3 வருட ஆட்சி தான் இருக்க போகின்ற இந்த கால பகுதியினுள் புதிய அரசியலமைப்பையும் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கின்றீர்கள், 13ஆம் திருத்தத்தையும் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கின்றீர்கள். இதில் ஒரு முரண் இல்லையா? 13ஆம் திருத்தம் இல்லை என்று சொல்லாதீர்கள், மாகாண சபை என்று சொல்லுங்கள். 13ஆம் திருத்தம் வேறு விஷயம் இருக்கிறது. மாகாண சபை சொல்லுங்கள். இல்லை, புதிய அரசியலமைப்புகள் செயல்பாடு பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டே போகட்டும், பிரச்சனை இல்லை. மாகாண சபை தேர்தல் நடக்கட்டும். அது மாகாண சபை என்பது ஏற்கனவே இலங்கை அரசியலமைப்பிலே ஒரு சட்டம் தானே, அது முழுமையான தீர்வு அல்ல. இல்லாவிட்டாலும் கூட இன்று அதிகார பகிர்வு தொடர்பாக இலங்கை அரசியலமைப்பு கொண்டு இருக்கிற ஒரே தீர்வு தானே, வேறு இல்லையே. பெடரல் என்று சொல்லலாம், கான்ஃபெடரல் என்று சொல்லலாம், தனிநாடு என்று சொல்லலாம். ஆனால் இன்று இருக்கும் ஒரே இதுதானே. நாங்கள் ஒரு தீர்வை பற்றி பேச போகின்றோம் என்றால் நாம் இடையில் இருக்கின்ற இந்த மாகாண சபையை பற்றி தற்பொழுது பேச வேண்டிய தேவை கிடையாது அல்லவா? நாங்கள் அந்த தீர்வையை 5 வருடங்களில் பெற்றுவிட்டால் அதனூடாக மீண்டும் ஒரு மாகாண சபை தேர்தல் இடம்பெற போகின்றது. தீர்வை பெறுவோம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது என்றால் தீர்வில் தேவையற்ற ஒரு பொருளாதார செலவு தானே இந்த தேர்தல் எல்லாம். இல்லை 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 அப்படி அல்ல. இல்லை, நாங்கள் ஒரு 6 மாதத்துக்குள் மாகாண சபை தேர்தல், அதன் பின்னர் 6 மாகாணத்தில் புதிய அரசியலமைப்பு, அதற்கு ஒரு தேர்தல், மீண்டும் அந்த அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டால் மீண்டும் ஒரு மாகாண சபை தேர்தல் இல்லையா? அது தேவை அல்ல. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய அரசு நிர்வாகம் இப்படி நடக்கிறது என்றால் மாகாண சபை இல்லையே தவிர மாகாண இயந்திரம் இருக்கிறது, மெக்கானிசம் இருக்கிறது, அங்கு அமைச்சர்கள் இருக்கின்றன, மாகாண செயலாளர் இருக்கின்றார். அதை மாற்ற முடியாது, அது சட்டம் மாற்ற முடியாது. தலைவராக யார் இருக்கிறார்? ஆளுநர் இருக்கிறார், வடமான ஆளுநர் இருக்கிறார், கிழக்குமான ஆளுநர் இருக்கிறார், 9மான ஆளுநர் இருக்கிறார். அவர்கள் எல்லாம்
ஜனாதிபதி நியமிக்கப்படுகிறார்கள். ஆகவே மக்கள் பிரதிகள் இல்லாமல் அவர்கள் ஜனாதிபதி சொல்வது செய்ய வேண்டும், செய்து கொண்டிருக்கிறார்கள். தெரியும், உதாரணம் சொல்ல வேண்டிய தேவையில்லை, தெரியும் உங்களுக்கு. ஆகவே அந்த மாகாண சபை இயந்திரத்தை வெறும் மக்கள் பிரதிநிதி இல்லாதவர்கள் செயல்படுத்துவதை விட மக்கள் பிரதிகள் செயல்படட்டும். அதுக்காக நான் மாகாண தேர்தல் நடந்தால் மக்கள் பிரதிகள் வருவார்கள், வந்து மக்கள் அபிப்பிராயத்தை முன்னெடுப்பார்கள், எடுக்க வேண்டும். சரிதானே? அது தீர்வு அல்ல. இல்லை என்றால் உங்களுக்கு புதிய அரசியலமைப்பு வரும் என்பதில் நம்பிக்கை இல்லை. ஆகவே நாங்கள் மாகாண சபையை பலப்படுத்துவோம் என்பதற்காக இந்த கோரிக்கையை முன்வைக்கிறீர்களா? இல்லை, அப்படி அல்ல, அப்படி அல்ல. நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் மாகாண சபை முறைமை என்பது புரிந்து கொள்ள, நான் யாரை நம்ப மாட்டேன். சிங்கள அரசியலரை எவரை நம்ப மாட்டேன். ரணில் விக்ரமசிங்கா, சஜி பிரேமதாசவா, அன்றகுமாரவா, ராஜபக்சவா எல்லோருமே சிங்கள பெருந்தேசியவாதிகள் தான். நாங்கள் உஷாராக இல்லாவிட்டால், கவனமாக இல்லாவிட்டால், ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் எங்களை தூக்கி மிதித்து விடுவார்கள். நான் நம்பவில்லை, யாரையுமே யாரும் நம்ப மாட்டேன். ஆகவே எல்லா ஆப்ஷன்களையும், எல்லா வாயில்களையும் திறந்து வைக்க வேண்டும். நாங்கள் இது ஏன் வீணடிக்க வேண்டும்? மாகாண சபை தீர்வு என்று சொல்லவில்லையே, நான் ஒருபோது சொன்னதில்லையே. முழுமையான தீர்வு அல்ல, ஆனால் ஒரு ஆரம்ப புள்ளி, ஆனால் அது ஒரு தேவையற்ற செலவை உருவாக்கும் அல்லவா? 1.5 வருடத்துக்குள் மீண்டும் ஒரு புதிய அரசியலமைப்பு உருவானால் மீண்டும் ஒரு மாகாண சபை தேர்தல் வைக்க வேண்டிய தேவை ஏற்படும். முழு கட்டமைப்புகளும் மாறும் புதிய அரசியலமைப்பு ஒன்று வருகின்ற பொழுது. ஆகவே ஏற்கனவே 5 வருடங்களுக்கு மேல், கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேல் மாகாண சபை இருக்கின்றது. பாருங்கள், கையிலே இருக்கும் குருவியை விட்டுவிட்டு வானத்தில் பல குருவிக்காக பேசுகிறீர்கள். அந்த குருவி பிடிப்போம், கையில இருக்கும் குருவி இது, இதை பயன்படுத்துவோம். கையில் இருக்கின்ற குருவினால் தமிழ் மக்கள் எந்த பயனையும் பெறவில்லை இதுவரை காலம், இல்லையா? வடமாகாண சபையாக இருக்கலாம், கிழக்கு மாகாண சபையாக இருக்கலாம், தமிழ் மக்கள் எதற்காக போராடினார்களோ, எதற்காக இழந்தார்களோ, அதற்காக இதையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பது தமிழ் மக்களின் போராட்டத்துக்கு தீர்வு மாகாண சபையில் சொல்லவில்லையே. ஏன் நீ தவறாக புரிந்து கொள்கிறீர்கள்? அப்படி சொல்லவில்லையே. ஆனால் தமிழ் மக்களுக்கு வடக்கு மாகாண கிழக்கு மாகாணத்திலே பயன்பாடு கிடைக்காவிட்டால் தெரிவு செய்தவர்கள் அப்படி இருந்திருக்கிறார்கள். ஆனால் மேல் மாகாணத்திலே, மத்திய மாகாணத்திலே, தென் மாகாண 7 மாகாணங்களிலே மாகாண சபை சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் மாகாண சபையை கேட்கவில்லை. உங்களுக்கு தெரியும், வடகிழக்கு மக்கள் தான் மாகாண சபை முறைமையை கேட்டார்கள், ஆட்சியை பிரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். மேல் மாகாண சபையோ தென்மேல் மாகாண சபைகளோ அவர்கள் அவ்வாறான ஒரு பிரிப்பையே கோரவில்லை இலங்கையினுடைய வரலாற்று, இல்லையா? அடுத்த கட்டமாக மாகாணத்துக்கும் எல்லா மாகாணங்களும் மாகாண சபைக்கு தவறில்லையே. அவர் விரும்ப வழங்கி மக்கள் பெற்றுக் கொண்டார்கள், பயன்படுத்தினார்கள். சிறப்பாக நடந்தது. இங்கே எல்லாம் எந்த மாகாணத்துக்காக, இந்த மக்களுக்காக மாகாண சபை முறைமை கொண்டு வந்ததோ அங்கே பயன்படுத்தப்படவில்லை என்றால் மாகாண சபை தெரிவு செய்தவர்கள் சரியாக செயல்படவில்லை என்று சொல்ல வேண்டும். அது காரணமா இருக்கலாம். அது மாகாண சபை சரியாக பயன்படுத்தவில்லை, ஆளுநரிடம் கொடுக்கவில்லை என்பதுதான் அந்த விமர்சனம். காரணம் இருக்கலாம், அது பல காரணம், அதுக்குள்ள செல்ல வேண்டிய. அடுத்த கட்டமாக உங்களுடைய அந்த ஒன்றிணைந்த தளத்தின் ஊடாக வெளிநாட்டு தூதுவர்களை மேடை என்று சொல்லுங்கள், அந்த மேடையின் வார்த்தை பயன்படுத்துவோம் என்றால் பல வார்த்தைகள் பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள். சொந்தக்காரர்கள் நான் சொந்தக்காரர்கள் ஒருவன், நான் மேடையின் பெயர் வைத்தால் என் பிள்ளையும் மேடையின் பெயர் வைக்கிறேன். ஆளுக்கால் வேறு பேர் வைக்கிறார்கள். கூட்டணி என்கிறார்கள், களம் என்கிறார்கள், தளம் என்கிறார்கள், கூட்டு என்கிறார்கள், சட்னி என்கிறார்கள். அங்கே ஒரு அமைச்சர் இருக்கிறார், மீன்பிடி அமைச்சர். அவர் சொன்னார் சிறைக்கு செல்ல வேண்டியவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்தார். பிணையிலே வந்தவர்களை எல்லாம் தப்பிப்பதற்காக இந்த 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 கூட்டணி அமைத்தார் சொல்கிறார். யார் பிணைன்னு கேட்கிற விரும்புகிறேன். யார் பிணையில? ஒருவர் அப்படி இல்லை, பொய் சொல்கிறார். அப்புறம் பொய் சொல்கிறார். பிணையில இருப்பது இவர்தான். இவர் ஜேவிபியின் பழைய கால உறுப்பினர். அந்த காலத்திலே பலரை கொலை செய்தார்கள், பல கட்டிடங்களை தீட்டு கொளுத்தினார்கள், தேல் தொழிற்சாலையை கொளுத்தினார்கள், பல அரசியல்வாதிகளை, பல கலைஞர்களை, ஊடகவியலாளர்களை, போலீஸ்காரர்களை நாடுகள் கொலை செய்தார்கள். கொலை குற்றம், கொள்ளை குற்றம் விரும்பிதான் சந்திரசேகரமே தான் இருக்கிறது. அவர் தான் பிணையில இருக்கிறார் சொல்ல வேண்டும், நாங்கள் அல்ல. வாயில வந்து சொல்லுவார்கள். ஆனால் சந்திரசேகரம் அந்த நேரத்தில் இருக்கவில்லை அல்லவா ஜேவிபி? அவர் பழைய ஆளுங்கிற காலத்தினாலே தான் அவருக்கு கேபினட் அமைச்சு கிடைத்திருக்கிறது. அவர் பழையவர், சீனியர், பழைய ஆள். எனக்கு தெரியும். ஜேவிபி கலவர காலங்களில் அவருடைய செயற்பாடு இருக்கவில்லையே, அதன் பின்னர் தான் அவர் வேறு பேர்ல இருந்திருப்பார். இல்லை, இல்லாவிட்டால் இருந்தாலும் கூட கட்சி தானே அவர். அவர் எங்களை பார்த்து பிணையிலே வெளியே வந்தவர்கள் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுவார்கள். இடிதான் விடும்.
இல்ல உங்களிடம் இருக்கின்றவர்கள் யாரும் இனி சிறைக்கு செல்ல போகின்றது என்பதை அவர் முன்கூட்டியே தெரிவிக்கின்றார் தெரியாது அரசு அவர் சொன்ன கேட்டேன், இங்க கேட்டேன். அவர் உணர்வார், அவர் உணர்வாயம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? திணையிலே வெளியே வந்தவர்கள் எல்லாம் கூட்டணி அமைத்திருக்கிறார் சொல்கிறார். அவர் அமைச்சரிட காலத்தினாலே சொல்கிறார். தென்னிலங்கை வேறு கூட்டுகளை சொன்னாரே தெரியவில்லை, வேறு கூட்டுகளை இணைத்து கூறுகிறாரோ தெரியவில்லை. நீங்கள் சொன்னார் கதை, ஒரு கேபினட் அமைச்சர் செய்யக்கூடிய பேச்சு அல்ல, அது முட்டாள்தனமான கதை, மடத்தனமான கதை. தற்பொழுது நீங்கள் ஒன்றிணைந்து இந்தியாவுக்கு செல்வது அல்லது வேறு தூதுவர் ஆலயங்களுக்கு சந்தித்து உங்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து பேசுகின்ற நடவடிக்கை எடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கின்றீர்களா? நாங்கள் ஏற்கனவே செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நான் சமீப காலத்தில் இந்தியாவுக்கு பயணமாக போகின்றேன். அமெரிக்கா, இந்தியா, பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, பாருங்கள் 7 தூதர்கள் சந்தித்து பேசிவிட்டேன். வீடு சந்திப்பேன். நான் வீடு சந்திக்கும் பொழுது நாங்கள் இந்த மேடை சார்பாக செல்வோம். தமிழ் கூட்டணி தலைவராக கட்சி கூட்டணி தூதுக்குள்ளோடு சென்று சந்தித்தோம். இனிமேல் மேடையாக சந்திப்போம், பிரச்சனை இல்லை. இல்ல இந்தியாவுக்கு பயணமாக போகிறீர்களா? இந்தியா கடந்த ஒரு 10 நாளுக்கு முன்னால் புதுடெல்லி சென்று வந்தேன். நான் அதுக்கு கனடா போயிருந்தேன். மீண்டும் செல்வோம், பிரச்சனை இல்லை. இந்தியா சென்று மத்திய டெல்லிக்கு சென்று நரேந்திர மோடியை பார்க்கலாம், சென்னைக்கு சென்று முதலமைச்சர் விஜயை பார்க்கலாம், பிரச்சனை இல்லை, சந்திப்போம், பிரச்சனை இல்லை. அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆமாம், நிச்சயமாக. ஏன் கஜேந்திரகுமார் தரப்பு உங்களுடன் இணையவில்லை? அதற்கான கோரிக்கையை நீங்கள் முன்வைக்கவில்லை என்று அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் குறிப்பிட்டார்கள். இல்லை, அப்படி அல்ல. அவர்கள் நிலைப்பாடுகள் சில விஷயங்களிலே தீவிரமாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்காக அவர் நான் நிராகரிக்கவில்லை. இது முதல் ஆரம்பம் தானே. இது ஆரம்பத்தில் அவர்களை கேட்காமல் விட்டதனுடைய காரணம் என்ன? அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றதுல இருக்கலாம். இன்னும் வேறு பலர் இருக்கிறார்களே. முஸ்லிம் தரப்பில் இன்னும் வேறு சிலர் இருக்கிறார்களே. படிப்படியா வருவோம், பிரச்சனை இல்லை. ஒரு புறம் பார்த்தால் மேடை அமைத்தது பிள்ளை, கூட்டணி சொல்கிறார்கள், மறுபுறத்தில் ஏன் அவரை சேர்க்கவில்லை என்று சொல்கிறார்கள். நீங்கள் இணைந்து கொண்ட தரப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட தரப்பினர். இந்த தரப்பினர் தமிழ் பேசும் சமூகங்களாக ஒன்றிணைந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு தேவைக்காகத்தான் இந்த கூட்டை உருவாக்குகின்றீர்களா என்ற ஒரு சந்தேகம் பெருமல்லவா? இப்படி சொல்லிக் கொண்டு கூட நாங்கள் என்ன செய்வது? ஆளுக்கால் சொல்கிறார்கள், அறிவாளிகள், மேதாவிகள், பேஸ்புக் பேராசிரியர்கள் சொல்வார்கள். அதுக்கு என்ன? ஆளுக்கால் கையில போன் இருந்தால் எல்லாரும் மேதாவி, எல்லாரும் ஊடகவியலாளர், அறிவாளி. ஜனநாயகம், கருத்து சுதந்திரம் இருக்கலாம். ஜனநாயக கருத்து வந்து தவறாக பயன்படுத்துகிறார்கள். நான் இவர் கணக்கெடுப்பதே இல்லை, பொருட்டு கணக்கெடுப்பதே இல்லை. புரிந்து கொள்ளுங்க. இல்ல, என்னுடைய கேள்வி, அவர்களை நீங்கள் நினைக்கவில்லை, ஒரு தரப்பாக இணைந்திருக்கின்றீர்கள், அதனை ஒரு மேடையாக பயன்படுத்த போகின்றோம். அடுத்த கட்டம், நீங்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல போகின்றீர்கள். ஏற்கனவே தென்னிலங்கை தரப்பில் சில தரப்புகள் சொல்லுகின்றார்கள் ஆட்சி மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த போகின்றோம் என்று. அதற்காகத்தான் இந்த கூட்டுகள் இணைகின்றதுனாவா? இந்த கூட்டுகள் ஏற்படுத்தப்படுகின்றன. இந்த கேளுங்கள், அனுரகுமார் 5 வருடங்களுக்கு ஆட்சி வந்திருக்கிறது. அந்த 5 வருடங்கள் முழுமையாக ஆட்சி செய்ய வேண்டும். அன்றே தயவு செய்து போக வேண்டாம். டோன்ட் கோ, ப்ளீஸ் டோன்ட் கோ. இருங்கள் சொல்கிறேன். இருக்க வேண்டும் என்றால் சதி செய்து ஆட்சியை விரட்டும் நோக்கம் அந்த செயல்பாடுகளிலே பங்களிக்கும் எண்ணப்பாடு எங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் எங்களுக்கு நாங்கள் சிறுபான்மை மக்கள், எங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் பேசும் மக்கள், யார் வந்தாலும் ஒரே கதை தான் எங்களுக்கு தெரியும். கூட கொஞ்சம் இருக்க, அவ்வளவுதான். மற்ற ஒரே மாதிரி தான். நாங்கள் உஷாராக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். தமிழ் மக்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மேடை அமைத்திருக்கிறோம் என்பதை, இது கூட்டாக செயல்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள முயலுங்கள். இடையிலே சில தரகர்கள் அரசியல் நோக்கத்திலே காழ்ப்புணர்ச்சி காரணமாக, பொறாமை காரணமாக, முட்டாள்தனமாக, அறிவிலித்தனமாக, தற்கொலைத்தனமாக பேசுவதை கணக்கில் எடுக்காதீர்கள். நீங்களும் கோபப்பட்ட பதில் சொல்ற மாதிரி இருக்கு. விளக்க இல்லை. உங்களுடைய வார்த்தைகளும் ஒரு கோபமாக பதிலளிப்பது. கோபம் தான் செய்யும், நியாயமான கோபம். நீங்கள் இணைந்து கொண்ட கூட்டு அல்லது அந்த இணைப்பு என்பது மக்களுக்கானது. மக்கள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய நிலைப்பாடாக இருக்கலாம். ஆனால் மக்கள் தவறாக புரிந்து கொள்வதை நீங்கள் விமர்சிக்க முடியாது அல்லவா? மக்களுக்கு மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். வடக்கிலும் கிழக்கிலும் மலையத்திலும் மேற்கிலும் இருந்து எக்கச்சக்கமான அழைப்புகள் வந்திருக்கின்றன, வாழ்த்து செய்தி வந்திருக்கின்றன. பிரச்சனை இல்லை. இடைத்தரகர்கள் சிலருக்கு இடைத்தரகர்கள் தெரியும், உங்களுக்கு தெரியும் யார் சொல்கிறேன் இருக்கிறார்கள். அவர்களே சொல்கிறேன். அரசியல் பாராளுமன்றத்திலும் இருக்கிறார்கள், அரசியல் தோல்வி எடுத்து இருக்கிறார்கள், பிழைத்து போன்றவர்கள் இருக்கிறார்கள். தெளிவோட்டை வைத்துக் கொண்டு பேசுகிறார்கள், அவ்வளவுதான். அவர்களே சொல்கிறேன், மக்களே அல்ல. மக்களுக்கு எங்களுக்கு உரிமை ஒரு சிறப்பாக இருக்கிறது, பிரச்சனை இல்லை.
இவ்வளவு நேரம் இணைந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். நன்றி கிருஷ்ணன். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டது உங்களுக்கும் நன்றி, வணக்கம். வெள்ளபத்தையில் கோல்ட் ரோட்டிற்கு அருகாமையில் தொடர்மாடி அடுக்குமனைகள் விற்பனைக்கு வாங்குவதற்கு இன்றே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் கனவு இல்லங்களை கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்தில் அமைத்திட சொத்துக்களை வாங்க விற்க ராயல்டி கன்ஸ்ட்ரக்ஷன்.